ஒரு நல்லவளும் ஒரு தேவடியாலும் இருக்கேன்னா உலகத்தில் தேவடியாளுக்கு தான் அதிக சப்போர்ட். ஏன்னா தேவடியா பல பேர் கூட போயிருப்பா, அதனால் அவளுக்கு அதிக சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் நல்லவ எவனாவது ஒருத்தன் கூட தான் அவள் போயிருப்பா, அதனால் அவளுக்கு மற்றவங்க சப்போர்ட்டு கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கிருக்கு. ஒரு ஆளுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குன்னா அது தேவடியா, சரியா? ஒரு ஆளுக்கு சப்போர்ட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, அது நல்லவங்க, சரியா? என்றைக்குமே இந்த சப்போர்ட்டு நிறைய இருக்கும் தெரியுமா, அந்த தேவடியா அவள் கடைசியில் ஜெயிக்க முடியாது. சப்போர்ட்டே இல்லாமல் இருப்பாள்ல ஒரு நல்லவ, அவள் கடைசியில் ஜெயிச்சிருவாள். அதனால் சப்போர்ட் இல்லை அப்படின்னும் கவலைப்படாதீங்க. ஏன்னா சப்போர்ட் இல்லைன்னா உங்கள் பக்கம் தெய்வம் துணை நிற்கும். ஆனால் இந்த தேவடியாளுக்கு ஊர் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணும், ஆனால் தெய்வம் கைவிட்டுரும். கடைசியில் கம்பி எண்ண வேண்டியது வரும், இல்லைன்னா எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணுற சூழ்நிலை வரும். இதுதான் உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. அதனால் மக்களே, இதுதான் உண்மை, வாழ்க்கை பாடம். பல பாடங்கள், பல இதே மாதிரி நிகழ்வுகளை டெய்லி சந்திச்சுக்கிட்டு தான் வரேன். ஏன்னா ஒருத்தரும் ஒரு பிரச்சனைன்னு வராங்க, அது வரும்போது பார்த்தா இந்த தேவடியாக்கள் பல சப்போர்ட்டோடு தான் வராள். ஆனால் கடைசியில் என்ன ஆகுதுன்னா அது தெய்வத்தால் தண்டிக்கப்படுறாங்க. கடைசியில் இந்த கண் முன்னாலே தெரியுது. ஆனால் இந்த நல்லவங்க எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் அவங்க நிற்கிறாங்க. கடைசியில் தெய்வம் அவங்கள ஜெயிக்க வைக்கிது. இதுலேருந்து என்ன புரியுது? நல்லவளாக இருக்கிறது, அதாவது நல்லவளாக இருக்கிறது அவங்களுக்கு பின்னாடி ஒரு தெய்வம் நிற்கும், நல்லவங்களுக்கு பின்னாடி. ஆனால் அந்த தேவடியாளுக்கு பின்னாடி எத்தனை பேர் சப்போர்ட்டுக்கு வந்தாலும் தெய்வம் கடைசியில் அப்படி நசுக்கிறோம். அப்படி நசுக்கும்போது என்னாகும்? இந்த தேவடியாக வாழ முடியாது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த கமெண்ட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் லைக் பண்ண வேண்டாம், ஷேர் பண்ண வேண்டாம், சரியா? நன்றி, வணக்கம், குட் நைட்.